விப்ரோட சேர்மேனா இருந்த அசீம் பிரேம்ஜிக்கு நல்ல படாடோபமான வாழ்க்கைய வாழறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும், அவர் ஒரு பிளெயின் லிவிங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஃப்ளைட்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ் இருந்தும் எக்கனாமிக் கிளாஸ பிரிஃபர் பண்றது, நார்மலான ஹோட்டல்ல தங்குறது, ரூம்ஸ ஷேர் பண்ணிக்கிறது, கிளப், பார்ட்டின்னு இல்லாம டிராமா ஃப்ரீயான ஹேபிட்ஸ வச்சுக்கிறதுன்னு எக்ஸைட்மெண்ட்ட தேடி போகாம ஒரு போரிங்கான லைஃபே லீட் பண்றாரு. நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும், இப்ப இருக்க பணக்காரங்கள்ல பெரும்பாலானோரோட லைஃபு போரிங்கா தான் இருக்கும். சீக்கிரம் தூங்க போறது, சீக்கிரம் எந்திரிக்கிறது, சிம்பிளான ஃபுட்ஸ சாப்பிடுறது, காசு சேவ் பண்றது, எக்சர்சைஸ் பண்றது, பழைய புக்ஸ படிக்கிறது, டிராமாஸ அவாய்ட் பண்றது, இதெல்லாம் ஆர்டினரி திங்ஸ் இல்லையா? ஆனா இந்த ஆர்டினரி திங்ஸ்லாம் காம்பவுண்ட் ஆயி தான் லைஃப எக்ஸ்ட்ரார்டினரியா மாத்துது. வாரன் பஃபெட் 1958லேருந்து ஒரே வீட்லயே இருந்திருக்கிறாரு. காலையில எந்திச்சு மெக்டிக்கு போய் அந்த $3 பர்கர சாப்பிட்டு தான் எவ்ரி சிங்கிள் டே அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர்ட்ட இல்லாத காசா என்ன? மார்க் ஜக்கர்பர்க்கோட நெட் வொர்த் அப்ப 3 பில்லியனா இருந்துச்சு ஏர்லி ஸ்டேஜ்ல. அப்ப அவர இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து கலாய்க்கிறாங்க. "என்ன நீங்க ட்ரெஸ்ஸே வாங்கிக்க மாட்டீங்களா? பழைய ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்கீங்க" அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 3 பில்லியன் நெட் வொர்த் இருக்கிற ஆள் சொல்லக்கூடிய பதில் கிடையாது அது. ஆமா, நான் யூசுவலா நெறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிக்க மாட்டேன். ஒரே மாரி தான் ட்ரெஸ் போடுவேன். இன்ஃபாக்ட் நான் 1 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன் வித் அ மேட்ரஸ் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு இருக்காரு. ஹருகி முராகாமியோட புக்ஸ் படிக்கும்போதெல்லாம் நான் யோசிப்பேன். எப்புட்றா இந்த ஆள் இப்படி யோசிச்சு எழுதுறாரு? அவரோட வாழ்க்கை கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கணும் அப்டின்ட்டு. ஆனா அப்படி கிடையாது. அவரோட லைஃப் ஸ்டைல சொல்றேன் கேளுங்க. காலைல 4 மணிக்கு எந்திரிப்பாராம். 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் எழுதுவாராம். அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் போவாராம். 9 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிருவாராம். இத சொல்லும்போதே எனக்கு போரிங்கா இருக்கு. இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது, எல்லாத்துலயும் எக்ஸைட்மென்ட் வேணும். எல்லாத்துலயும் ஒரு இது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அவங்கள நெனச்சா எனக்கு பேத்தட்டிக்கா இருக்கு. அவங்களலாம் ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு இடத்துல உட்கார வைக்கவே முடியாது. எவ்ரி மினிட் ஏதோ ஒண்ணு இல்ல யாரோ ஒருத்தர் அவங்கள அப்படியே எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா, அவங்க பேங்க் பேலன்ஸ்க்கும், அவங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது. இந்த பளபளக்கிற பகலானி பாடல்ல சூர்யா காமிக்கிற விஷயங்கள் அனைத்தையும் நான் ஒரே வீக்கெண்ட்லயே வாழ்ந்து காமிக்கணும்னு நெனைக்கிறவங்க தான் அதிகமே தவிர, நான் போரிங் லைஃப் ஸ்டைல வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மிக, 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 மிக அரிது. ஏன் சொல்றேன்னா, லீடிங் அ போரிங் லைஃப் ஸ்டைல் இஸ் சீரியஸ்லி அண்டர்ரேட்டட் அண்ட் சர்ப்ரைசிங்லி தட் இஸ் த ஒன்லி வே டூ பிகம் ரிச்.